வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போர்னியோ சிக்மாட்டிக்கை வச்சு நம்ம வந்து பிட் மேப்பை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிட் மேப்பில் இப்போ அப்டேட் கான்செப்ட் நிறையா கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பிட் மேப் லைன் ட்ரேஸ் பண்ணி பார்க்குற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, லைனை தேடுற கான்செப்ட், அதாவது கண்டினியூட்டி தொடர்பு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிகிற கான்செப்ட் இது. அப்போ எங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கோ அதை நம்ம வந்து மீட்டர் வச்சு ட்ரேஸ் பண்ணாமலே நம்ம போர்னியோ சிக்மாட்டிக்கில் பிட் மேப் ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோன்னா பழைய ட்ரெண்ட் வந்து அந்த பாயிண்ட்டோட கண்டினியூட்டி காட்டும். இப்போ ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு அதோட ஆப்ஷன் நம்ம சொல்லிடும். அதாவது அதோட நம்பர் முதற்கொண்டும் என்ன பின் டீட்டெயில் இருக்குது, என்னென்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பொருள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை முதற்கொண்டு, ப்ளஸ் அந்த ஐசியோட பின் டீட்டெயில் முதற்கொண்டும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஐசியில் எத்தனை பின்னில் நம்ம டச் பண்ணியிருக்கோம், அது லைன் எந்த வோல்டேஜ் கொடுக்கும், அவுட்புட் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதை முழுமையாக நம்ம வந்து பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம ஒரு ஐசியை நான் வந்து ட்ரேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஐசியோட லைனை ட்ரேஸ் பண்ணி இப்போ சிபியூவில் வந்து நம்ம ஒரு லைனை ட்ரேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஐசியோட புள்ளி அந்த டாட்டை வந்து நம்ம டச் பண்ணி பார்க்க போகிறோம். டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டச் பண்ணும்போது அதோட ஆப்ஷன் அதாவது இது எதுக்குரிய பின்னு, எத்தனாவது பின்னு, எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட். இப்போ அந்த ட்ராக் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த லைனோட கனெக்ஷன் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அது எதுக்குரிய செக்ஷன் தெரிஞ்சுட்டா என்ன ஈஸியாக இருக்கும். இப்போ ரேட்ஸ் லைன் சொல்லி நம்ம அந்த லைன் ஆப்ஷனை மேலே வந்து ஆன் பண்ணி விட்றேன். நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதோட ட்ராக் லைன் எங்கே போகுதுன்னு சொல்லி நம்ம அந்த க்ரீன் கலர் லைன் காட்டுது பார்த்திங்களா, அந்த ட்ராக் எங்கே போகுதுன்னு சொல்லி நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். அந்த ட்ராக் வந்து இதில் நேராக கனெக்ட் ஆகி ஒரு கனெக்டர் லைனில் போய் கனெக்ட் ஆகுது. இப்போ இதுக்குரிய லைன் எதுன்னு தெரியல, இந்த கனெக்டர் எதுக்குரிய லைன் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த கான்செப்ட் வச்சு நம்ம வந்து அந்த பிட் மேப்பில் அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவார். எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி சொன்னேன், அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப்ஷன் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். இன்னொரு விஷயம், பிசிபி ட்ரேசிங் மோடுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆப்ஷன், அதாவது சிபியூலேருந்து எத்தனாவது பின்லேருந்து வருது, ப்ளஸ் வந்து கேமரா கனெக்டரில் வரக்கூடிய ஆப்ஷன் எத்தனாவது பின்னில் அது கனெக்டாக இருக்குது, அது கேமரா கனெக்டரு. அப்போ எதுக்குரிய என்ன கான்செப்ட், கேமரா பேக்கா ஃப்ரண்ட்டா அதையும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மேலே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வரக்கூடிய கனெக்டர் அது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் எத்தனை பின் முதற்கொண்டும் சொல்லியிருப்பாங்க, என்ன பின்னில் அது கனெக்டாக இருக்குது, அதில் என்ன வோல்டேஜ் வரும் முதற்கொண்டு நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறேன். அப்போ பிசிபி ட்ரேசிங் மோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம அதை டீட்டெயில் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறேன். ப்ளஸ் நார்மலாக கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் காட்டும். இதில் தெளிவாக என்னென்ன ஸ்பேர்ஸில் அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பொருள்லாம் கனெக்ட் ஆகி போகுது, சீரீஸில் பேரில் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது கண்டினியூட்டி மட்டும் இல்லை, அதோட ஆப்ஷன் முதற்கொண்டும் தெரிஞ்சுக்கலாம். இதில் கண்டிப்பாக கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேரலாக இதில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த கனெக்டரில் இத்தனாவது பின்னில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லேஅவுட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸில் வரும், அதோட நம்பர்ஸ் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். பிசிபி லேஅவுட் பார்ப்போம் பார்த்திங்களா, அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். நம்பர்ஸ் லைன் அந்த பின் முதற்கொண்டு ஓரளவுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷனில். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பரை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது லேஅவுட்டை வச்சு நம்ம வந்து தெளிவாக நம்பர்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன் நான். இதுக்கு அடுத்த அப்டேட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம முழுமையாக வந்து இன்னும் அப்டேட்டாக சர்க்யூட் செக்ஷன் எங்கெல்லாம் போகுது, எந்த ஐசியில் சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பிசிபி ட்ரேசிங் ஆப்ஷன் மோடில் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம்னா அந்த பாயிண்ட் எதில் கனெக்டாக இருக்குது, என்ன ஸ்பேர் கனெக்ட் ஆகி போகுது, எத்தனை பின் இருக்குது, எந்த பின்லேருந்து அது கனெக்ட் ஆகுது போகுதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன் நான். இப்போ மார்க் செலக்டட் ஆப்ஷனில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம்னா அது கலர்ஃபுல் ஆகிடும். அது இப்போ ரோஸ் கலரில் பிங்க் கலரில் அது காட்டி கொடுத்தணும் அந்த கலரை. ப்ளஸ் அந்த லைனோட கனெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ, எந்த ஐசிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த ட்ராக் ஃபுல்லாக கனெக்ட் காமிக்கும். இப்போ இதில் வந்து பக்கத்தில் இருக்க சின்ன லைன் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் அந்த இடத்துல மட்டும் மைனூட்டாக ப்ளூ கலர் அந்த ரோஸ் கலர் தெரியுது. இப்போ நான் வந்து இந்த பக்காயில் கனெக்ட் பண்ணுறேன், பவர் சப்ளைலேருந்து பக்காயில் ஒரு ரெண்டை கனெக்ட் பண்ணுறேன். அந்த எண்டு லைன் வரக்கூடிய லைன் சீரிஸில் இருக்கா பேரலில் இருக்கான்னு இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் அது ஆப்போசிட் லைனை கிளிக் பண்ணும்போது நேராக சிபியூவில் கனெக்ட் ஆகுது. அப்போ இதோட கனெக்ஷன் இதுக்கடுத்து இந்த ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணி நேராக நம்ம சிபியூவில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதோட ஃபங்க்ஷன் இங்கேருந்து இங்கே நடக்குது. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இதில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்போ இது மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் பெரிய சர்க்யூட்டாக நான் ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அதை வச்சு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்துக்கலாம்.
இப்போது நார்மலாக வந்து நம்ம வேர்ஸ் லைனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கலர்ஃபுல் லைன் தெரியும். இதே வந்து நம்ம வந்து மார்க்ஸ் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த லைனோட இடையில வந்து சீரீஸில் இருக்க பொருளை தனியாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சீரீஸ் கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்குது இதில். அப்போ 2 சைடு அந்த லைன் கனெக்ட் ஆகி தான் உள்ளே வருதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த ட்ராக் எங்கே போகுது, எப்படி போகுதுன்னு செக் பண்ணி பார்க்க தெரியணும் உங்களுக்கு. அடுத்தது அந்த லைன் வந்து சிபிக்கு தான் போகுதுன்னு சொன்னேன் நான். இது மட்டும் இல்லை, இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை லைனில் மற்றபடி மெயின் ட்ராக் வர லைனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இப்போ இது ஒரு சப்ளை லைனு, இது அதிகபட்சம் நிறைய ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது எல்லாமே ரோஸ் கலராக கனெக்ட் ஆகி காமிச்சிருக்கும். அப்போ இந்த செக்ஷனுக்கெல்லாம் அந்த சப்ளை சிக்னல் அந்த வோல்டேஜ் ஆனது போயிட்டுருக்கு, இந்த பாதையில் கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்போ இந்த செக்ஷனுக்குரிய ஐசி என்ன, அப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம அடுத்து சிக்மாடிக் டயக்ராம் வச்சு பார்க்கும்போது இன்னமும் தெளிவாக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த மார்க் செலக்ட் ஆப்ஷனை வச்சு நம்ம தெளிவாக கண்டினியூட்டி மட்டும் இல்லை, ப்ளஸ் அது என்னென்ன ஐசியில் ஃபங்க்ஷன் ஆகும், எந்தெந்த ஐசியில் த்ரூவாக போகும், நம்ம தெளிவாக இந்த கலரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த விஷயங்கள் நான் முழுமையாக உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இந்த கான்செப்ட் முழுமையாக நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும்போது ஒரு சர்க்யூட் நீங்கள் முழுமையாக நீங்கள் வரைஞ்சி பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஒரு செக்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன செக்ஷன் ஃபங்க்ஷன் ஆகும், எதில் ஃபால்ட் ஆனால் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிங்கிங் ஆப்ஷன் வந்து ஃப்ளிங்கிங் ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. அதை கிளிக் பண்ணுறோம்னா அந்த ட்ராக் இருந்துச்சுன்னா அது என்னென்ன ஸ்பேரில் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லா ஸ்பேருமே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும், ஃப்ளிங்கிங் கலர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நம்ம தெளிவாக நம்ம வந்து ட்ராக்கை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். இதில் பாருங்கள், லைன் எங்கெல்லாம் இருக்கோ அந்த லைன் தனியாக நம்மளுக்கு ஃப்ளிகரிங் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஓகே இது தொடர்பு இங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். ப்ளஸ் அதை வச்சு நம்ம சீரிஸ் பேரல் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ட்ராக் தொடர்பு இருக்க லைனில் வந்து அதேமாதிரி பிசிபி ட்ரேசிங் மோட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். இது எந்தெந்த ஸ்பேர்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் இடையில கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அது ப்ளஸ் அந்த ஐசிக்குள்ளே எந்த பின்னில் போய் ஜாயிண்ட் ஆகுது அந்த பின்னோட டீட்டெயில் முதற்கொண்டும் இந்த பிசிபி ட்ரேசிங் மோடில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதுக்குரிய வோல்டேஜ் என்ன, இப்போ காமனாக வந்து இது குறைய வோல்டேஜ் வந்து நிறைய இடங்களுக்கு போகுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அந்த இடங்கள் என்னென்ன ஸ்பேர்ஸு, ரெசிஸ்டரா, கெப்பாசிட்டரா, டயோடா இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம அடுத்த லைன் அந்த மார்க் செலக்ட் ஆப்ஷனும் சரி, லேஅவுட் மோடும் சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த ஸ்பேரில் அது கனெக்ட் ஆகிருக்கு, எந்த ஸ்பேரோட நம்பர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம முழுமையாக சிக்மாடிக் டயக்ராம் வச்சு பார்க்கும்போது இன்னமும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி சிக்மாடிக் டயக்ராம் கான்செப்டை முழுமையாக இதிலே கொடுத்துருக்கான்னு சொல்ல வரேன். அப்போ A to Z அந்த ஸ்பேரோட டீட்டெயிலும் தெரிஞ்சு போச்சு, ப்ளஸ் அதோட வோல்டேஜ் விஷயமும் தெரிய போகுது நம்மளுக்கு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டால் நம்ம தெளிவாக வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் சீரிஸ் பேரல் கான்செப்ட்டில் என்னென்ன பொருள் இருக்குது நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா, ப்ளஸ் என்னென்ன வோல்டேஜ் வருதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, ப்ளஸ் அந்த வோல்டேஜ் வரலாம் என்ன பண்ணணும், எப்படி விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நம்ம அப்டேட் கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறேன். அந்த விஷயங்களை அப்டேட் பண்ண நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சு நம்ம சர்க்யூட்டை எடுத்து முழுமையாக ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக தாராளமாக ஐடியா கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து போர்னே சிக்மாடிக்கில் கொடுத்துருக்காங்க. அதை பிசிபி ட்ரேசிங் மோடு கொடுத்துருக்காங்க, லேஅவுட் மோடு கொடுத்துருக்காங்க, மார்க் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ளிங்கிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்டேட் விஷயங்கள் நிறையா நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோஸில் நிறையா விஷயங்கள் தரேன் உங்களுக்கு. அதேமாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போய்ட்டு நார்மல் 1 by 1 கீழே பார்க்கும்போது வீடியோஸ் சில விஷயங்கள் தான் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக நீங்கள் யூடியூப் சேனல் போய்ட்டு வீடியோஸுன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள், வீடியோஸில் ஆப்ஷன் 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அப்டேட் கான்செப்ட் உங்களுக்கு தரேன் நான். அதேமாதிரி கமெண்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் கொடுக்கணும், என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, அதுக்குரிய வீடியோஸ் நான் ரெடி பண்ணி தரேன்.